வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரொம்ப டேஸ்டியாக வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப சின்னது இல்லாமல் பெருசும் இல்லாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நல்ல ஒரு சுடுதண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா புழு இருக்கும், அதனால் சுடுதண்ணியில் கழுவிட்டு எடுத்துக்கோங்க. கழுவினதுக்கப்புறமா அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ஈர்த்துட்டு அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை பொரிக்கிறதுக்காண்டி இது கூட தேவையான மசாலாலாம் சேர்த்து பொரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அதே அளவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் முதல்ல ரஃபாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி இந்த அளவு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ மாவு நல்லா கோட்டாகணுங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மாவு ஒட்டுற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு பாருங்கள் நல்லா கோட்டாகிருக்கு, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு காலிஃப்ளவர் நல்லா மொறுமொறுப்பாகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா மொறுமொறுப்பாகிற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். காலிஃப்ளவர் 2 பக்கமும் நல்லா மொறுமொறுப்பாக வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரியே இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரியே எல்லா காலிஃப்ளவரையும் பொரித்து எடுத்தாச்சு. நல்லா மொறுமொறுப்பாக பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் மஞ்சூரியன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சுன்னு. இப்போ மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சியை சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இஞ்சியும் பூண்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம குடைமிளகாய் சேர்த்துக்கலாங்க. குடைமிளகாயை சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா வெங்காயம் சேர்த்து கூட செஞ்சுக்கலாங்க. நான் வெங்காயம் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். கேப்சிகம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் இந்த மஞ்சூரியனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் பொரிக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த சாஸ்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்குங்க. அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸோட இதை சேர்த்துக்கலாங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுனால நம்மளோட மஞ்சூரியன் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம சேர்த்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா பச்சை வாசனை போய் நல்லா திக்கான ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காய் வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போது கடைசியாக இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த சாஸ் எல்லாமே காலிஃப்ளவரோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான நம்மளோட காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கோபி மஞ்சூரியனை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.